விண்ணப்பிக்கிறாரோ அவர் பேரா அல்லது உறவினர் பேரா சின்ன தப்பு இருந்தால் கூட தேர்தல் ஆணையம் அந்த படிவத்தை ஏற்றுக்காமல் வாக்காளர் பட்டியலிருந்து பெயரை நீக்கிற ஆபத்தும் இருக்குது. நினச்சி பார்க்கவே அச்சமாக இருக்குது. நல்லா படித்து அறிவார்ந்த பெரும் பொறுப்புகள் இருக்கக்கூடியவங்க கூட இந்த கணக்கீட்டு படிவத்தை பார்த்தா அவங்களுக்கு தலை சுற்றிடும். இந்த படிவத்தில் வாக்காளரோட புகைப்படத்தை அச்சிட்டு தற்போதைய புகைப்படத்தை ஒட்டணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் மாநில தேர்தல் ஆணைய அதிகாரி என்ன சொல்லுகிறார்? உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஒட்டலாம்னு அரசியல் கட்சிகள் கலந்துக்கிட்ட கூட்டத்தில் சொல்லியிருக்கிறார். இது இன்னொரு இடியாப்பு சிக்கல். ஒருவேளை ஃபோட்டோ ஒட்டலைன்னா என்ன நடக்கும்? வாக்குரிமை பறிக்கப்படுமா படாதா? தொகுதியோட வாக்காளர் பதிவு அதிகாரி அதாவது இஆர்ஓ கையில் தான் இந்த முடிவு இருக்குது. இவங்க எல்லாரும் ஒரே மாதிரியான முடிவு எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இப்படி முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்ற கதையாக எல்லா இடத்துலையும் குழப்பம்தான். இந்த நிலையில் எதிர்க்கட்சிகளை சேர்ந்த சில அதிமேதாவிகள் இந்த எஸ்ஐஆர் பணியை நடைமுறைப்படுத்துவது மாநில அரசின் பணியாளர்கள் தான், அப்புறம் ஏன் திமுக எதிர்க்கணும்னு புரிதலற்ற உண்மைக்கு புறமான விவரங்களை வச்சு பேசுகிறாங்க. ஒரு பணியாளரை தேர்தல் ஆணையம் தன்னுடைய பணிக்காக எடுத்த நொடியிலிருந்து அவர் தேர்தல் ஆணையத்துக்கு கட்டுப்பட்டு தான் செயல்படுவாரை ஒழிய மாநில அரசோட கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டார். மக்களை திசை திருப்பினா போதும்னு தவறான தகவலை பரப்பக்கூடாது. என்னத்தையாவது பொய்ய சொல்லி எஸ்ஐஆரை எப்படியாவது நடத்திடலாமா, ஏழை எளிய மக்களுடைய வாக்குரிமையை நீக்கிடலாமான்னு எதிர்க்கட்சிகள் நினைப்பது வேதனைக்குரியது. எஸ்ஐஆர் தொடங்க நாளிலிருந்து களத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய கழகத்தினரும் நிறைய பிரச்சனைகளை நம்ம கவனத்துக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. பிஎல்ஓக்கள் வர்றதில்லை, வந்தாலும் போதிய அளவு கணக்கீட்டு படிவங்களை கொண்டு வர்றதில்லை, ஒரு நாளைக்கு 30 படிவங்களுக்கு மேலே தர்றதில்லை. இந்த லட்சணத்தில் ஒரு தொகுதியோட இஆர்ஓ 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட கணக்கீட்டு படிவங்களை இத்தனை குறுகிய கால அவகாசத்தில் எப்படி கொடுத்து வாங்குவாங்க? வாங்கினா வேலை முடிஞ்சுதா? அதுவும் இல்லை. அதை கடினமயமாக்கி ஒரு டிசம்பர் 7ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிடணும். போகிற போக்க பார்த்தா எப்படி இதையெல்லாம் செஞ்சு முடிக்க போகிறாங்கன்னு தோணுது. திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணி கட்சிகளும் தொடர்ந்து சொல்லிட்டு வருவது போல் அதிக அளவிலான வாக்காளர்கள் நீக்கப்படுவாங்க என்ற அச்சம் இதன் மூலம் உறுதியாகுது. பிஎல்ஓக்கள் தங்களுடைய பணியை சரிவர செய்யலைன்னா இந்த எஸ்ஐஆர் பணியே மொத்தமாக பாதிப்பை சந்திக்கும். பிஎல்ஓக்களும்